கம்பாமா? ஆமையா. இடிச்சு மாவாக்கணும். இடிச்சு மாவாக்கி தான் அப்புறம் சாப்பாடை செய்கிறது. தண்ணியை கொதிக்க வச்சு அந்த மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றி கிண்டணும். கிண்டி நல்லா வேக வச்சு அப்புறம் நல்லா கட்டியாக வரும்ல, வந்து நமக்கு தெரியுமில்ல, அந்த மணிக்கு கொஞ்சம் மூடி வச்சுட்டு பிற ஒரு தரம் கிண்டணும். அடிக்கடியே கிண்டி கிண்டி பிடிக்க விடாமல் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற வேலையை அம்மா, நீங்கள் பார்க்குற வேலையை ஒரு 25-30 வயசு பொண்ணு செய்ய மாட்டாங்க. இப்போ இப்போ யாரையா செய்கிறா? நீங்கள் 86 வயசுல இந்த உலக்கையில குத்துறீங்கல்ல. நேற்று துவச்சி வச்ச, நேற்று உலக்கையில துவச்சி படிச்சு வச்சேன். இன்னைக்கு நேற்று குத்துனாங்க. அதான் என் மகன் சொல்றான், இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு போதா, இப்போமாவது எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டானே, ஏமா நாங்கள் நல்லபடியாக இருக்க முடியல அப்படிங்க. இருங்கப்பா, நல்லா இருந்தா போதும்ப்பா. ஆனால் இப்போவும் சமையல் நீங்கள் தான். ஆமாம். அவட சொல்லுவேன், மருமக நான் ரூபா ஓட்டி ஆள் போடுறேன் சமையலுக்கெல்லாம், நீங்கள் பேசாமல் உட்காந்து சாப்பிடுங்க. அடுத்தவங்க வச்சு காய்ச்சி எனக்கு கொடுக்க கூடாது, நான் காய்ச்சி சாப்பிடணும். கை கை நீங்கள் சின்ன வயசுல இது போல அதிகமாக வீட்டுக்கு வீடு இப்படி உலக்கையில குத்துறலாம்? எல்லாரும் எல்லா பக்கம் இப்ப இங்க கிடக்கு, அங்க 3 உலகம், 4 வரல. சின்ன வயசுல 4 வரல, இந்த பக்கம் 3 வரல, அந்த பக்கம் 3 வரல, 6 வரல கிடக்கும் அந்த இடத்துல. இந்த தொழுவலியே 6 வரல வந்து இங்கதான் வந்து குத்துவாங்க. இந்த மாடு 6 சோடு மாடு விட்டு முடியல, பூமி ஒரு நாளைக்கு ஒரு டப்பா வந்துடும், ஒரு பாதிக்கு ஒரு வாடி அள்ளி அள்ளி அந்த மாட்டுக்கு புண்ணாக்கு இந்த பெரிய தொட்டி இருந்துச்சு, அதில் இந்த புண்ணாக்கு ஆட்டுவேன். பறித்து அதை ஆட்டி அந்த தொட்டி இருக்குது, அதை நனைய போட்டு 5 கிலோ புண்ணாக்கு 6 கிலோ புண்ணாக்கு நட்டுவாங்க. நனைய போட்டு ஆட்டி அப்படி ஊற்றி அந்த உமியும் போட்டு மாடு நல்ல குழு குழுன்னு குடிக்கும். இது வந்து பருத்தி ஆட்டுறதாமா? ஆமாம் ஆமாம், பருத்தி விதை ஆட்டுறது. பருத்தி விதை ஆட்டுறது. ஆமாம். அப்போ மக்கள் வந்து முன்னாடி இது போல உரல்ல குத்துற ஒரு வழக்கம் வந்து தினசரி உண்டு. ஆமா, எங்க உரலாம் வந்து குத்தாங்க. நிறைய ஜனங்க வந்து எங்க வீட்டுல வந்து குத்திட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலுமே இங்க 6 வரல் கிடந்துச்சு. சோறு நெடுச்சாடு கட்டுட்டோம்ல. மிஞ்சி மாதிரி போட முடியல. என்னமா மிஞ்சி மாதிரி போட முடியல. நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த உலக்கையில குத்தி குத்தி பழக்கம் தானே? ஆமா, பழக்கத்துல அவங்க போறது வித்தியாசம் பாருங்க. அவங்க எவ்வளவு தூரம் தூக்கி போடுறாங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பாருங்க அவங்களுக்கு. இது நல்லா இருக்கும். இது தைரியமா குத்துறானா? கீழே விழாதுண்ணா, கீழே விழாது. நெல்லு குத்துறது. இது பேர் என்னம்மா? குந்தாணி. குந்தாணியா? அப்படியா? இதுதான் நெல்லு குத்துறதுடா. நெல்லை கீழே வச்சு வரல வைக்க மாட்டோம். நெல் நிறைய போட்டு குத்துனோம்னா நல்லா வெளியே சிந்தாம இருக்கக்கூடிய அது பேர் குந்தாணி. நானே இப்பதான் கேள்விப்படுறது பேரு குத்தாணி. இதுதான் நீங்க அழுங்க அழுங்க. ஆனா இதுல இடிச்சு சாப்பிடுறது தனி ருசியா இருக்கும். நம்ம மிஷின்ல அரைக்கிற மாதிரி வேற. கை குத்து வேறையா? இது ரகம் இது இதனுடைய வழியே தனி. இது வந்து ஈழே ஆகாது. கை குத்து அரிசி சாப்பிட்டு பாருங்க, அது எவ்வளோ ருசியாக இருக்கும், எவ்வளோ சத்து. இப்போ மிஷினில் அரைக்கிறது எல்லாத்தையும் இந்த சத்து பூரா போயிடுது.
இது நம்ம வீட்டு அடுப்பாங்கிறியாம்மா? ஆமையா, தண்ணி வர 4 நாளைக்கு கூட 3 நாளைக்கு தண்ணி ஒரு வாரம் வராம இருந்துச்சு. அதுக்காக பிடிச்சி போடுது. அதுக்கு நீரா தண்ணி வேணுமா? ஆமா, நீர் தண்ணி ஊற்றணும். 3 நாளைக்கு கூட கெட்டு போகாம வச்சிருப்போம். ஆமா. இப்போ அது அவிய வைக்கணும்னா நீச்சல் தண்ணி ஊற்றிக்கிடணும். ஆமா, கண்டிப்பா அது ருசியாகவும் இருக்கும். எல்லாம் கிழிச்சு போடுங்க, பக்கத்து இது போடுறது இதெல்லாம் அட்டையை மட்டும் கிழிச்சு போடுங்க, மேக்கப் எதுவும் போட்டுருங்க. பிடிக்க தண்ணி மூடி எடுத்துட்டு வரேன். மசாலா அரைக்க போறீங்களாம்மா? ஆமையா. அப்படியா? இன்னைக்கு வந்து அப்ப கம்மஞ்சோறுக்கு கருணைக்கிழங்கு காரக்குழம்பு, புளிக்குழம்பு. சரி, கருணைக்கிழங்கு வச்சு குழம்பு வைக்க போறீங்க. ஆமா. என்னென்ன போடுறீங்க? சீரகம், மல்லி, வத்தல், மஞ்சள், இது கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. சரி, வெங்காயம் போடணும். இது கருணைக்கிழங்காமா? கருணைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, வெங்காயம். இந்த இடத்துல கரெக்டாக நல்லா இருக்காது. ஆமாப்பா, கடைன்னு பண்ணப்பா. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இப்படிதான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த போயிட்டு வருவோம். பயிரும் போட போறலாம். ஆமா. என்ன பயிர் போட போறீங்க? இது மொச்சை. மொச்சை பயிரா? அப்ப இந்த கருணைக்கிழங்குலயே மொச்சை பயிரும் போட போறீங்க? ஆமா. கட்டு அவிய போட்டேன். அவிய வச்சிருக்கீங்களா? அவிய வச்சிருந்தேன். கருணைக்கிழங்கு போடாம மொச்சை பயிர் மட்டுமே போட்டு புளிக்குழம்பு வைப்பாங்கல்ல? தக்காளி.
அப்புறம் தான் கலக்க போடணும். என்னம்மா கருணக்கிழங்கு மொச்சப்பயிறு குழம்பு அதில் ஊற்றுவீங்களாண்ணே? ஆமாம். நாட்டி பதத்தில் வச்சுக்கோங்க. கூழ் நாளைனா கட்டியாரு வருவா. சூடு ஆற 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 கட்டியாரு. அதான் சோறு. சோறு மாதிரி ஆக்கி தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. அதான் மெயின். ஓ, நைட்டு செஞ்சுட்டு காலையில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் கம்மன் சோறு. இது நம்ம கூழ் பதத்துக்கு கொஞ்சம் மாற்றி சாப்பிட்றோம். மக்களே, இன்றைக்கி நம்ம சாப்பாடு நாட்டு கம்பரிசி சாப்பாடு கூழ் பதத்தில். இதுக்கு தோதா கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு. கருணைக்கிழம்பு புளிக்குழம்புல மொச்சப்பயிரெலாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. இந்த கம்பரிசி சாப்பாட்டுக்கு கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கரிசக்காட்டு வட்டாரங்களில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டாரத்தில் உள்ள கரிசல் பூமியில் விளையக்கூடிய நாட்டு கம்பு. இந்த நாட்டு கம்பை தினசரி கால சாப்பாடாக இந்த பகுதி சுற்றுவட்டார மக்களோட நீண்ட கால பழமையான ஒரு விருப்பமான ஒரு சாப்பாடு. இந்த கம்பரிசி சாப்பாட்டுக்கு அசைவ குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், பொருத்தமாக இருக்குங்கிறாங்க. அது போலவே இந்த காரக்குழம்புல பல வகையான காரக்குழம்பு வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இப்போ இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் மொச்சப்பயிரும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அதுபோக இந்த கம்பரிசி சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மற்ற கறி வகையில் குழம்பு வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்குங்கிறாங்க. ஆனால் இதுதான் இந்த பகுதி மக்களோட பிரதான சாப்பாடு. இந்த அரிசி சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இங்கே விளையக்கூடிய ஒரு பயிர், சிறுதானிய பயிர்களில் ரொம்ப ஆரோக்கியமான பயிர், எந்த விதமான ரசாயன கலப்படமும் இல்லாமல் விளைவிக்கிறது. எனக்கு ரொம்ப நாள் இந்த பகுதி மக்களோட இந்த வாழ்வியல் சாப்பாடு கம்பரிசி. இந்த கம்பரிசியை எப்படி கூழாவோ இல்லை சாப்பாடாவோ செஞ்சு சாப்பிட்றாங்க, அதுக்கு என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பதிவு பண்ணுங்கிறது நீண்ட நாள் ஆசை. ஃபஸ்ட் டைம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அண்ணனோட வீட்டில். இந்த வீடியோ பதிவு பண்ணுற ஊர் ரெட்டியப்பட்டி, விளாத்திக்குளத்துலேருந்து வேம்பார் போகிற வழியில் அரியநாயகிபுரம், அந்த ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரில் இருக்குது. எல்லாமே கரிசல் பூமி தான், வானம் பார்த்த பூமி தான். மழையை மட்டுமே இதை நம்பி விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள். அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமாம், கம்பரிசி சாப்பாடு ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றேன். கிளம்பு